Hi friends, welcome to AI Smart Tamil tutorial. இந்த டுட்டோரியலில் நம்ம ஒரு அழகான கிறிஸ்மஸ் விஷஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இமேஜில் ஒரு அழகான பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு கிறிஸ்மஸ் கிளிட்டர் டெக்ஸ்ட்டு இருக்குது, ஒரு பல்பு லேயர் இருக்குது. இந்த இமேஜை வச்சு நம்ம ஆஃப்டர் எஃபெக்டில் ஒரு வீடியோ அனிமேஷன் கிரியேட் பண்ணலாம். இந்த கிளிட்டர் எஃபெக்ட் டெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிற டுட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வாங்க இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்குள்ளே போகலாம். ஓகே, ஆஃப்டர் எஃபெக்ட்குள்ளே வந்துட்டோம். இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனில் ஃபைல் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற பிஎஸ்டி ஃபைலை உள்ளே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணும்போது ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் இம்போர்ட் கைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கம்போசிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயர் ஆப்ஷனில் எடிட்டபிள் லேயர் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இம்போர்ட் பண்ண இந்த கம்போசிஷனை நம்ம டைம் லைனில் ட்ராக் பண்ணி கொண்டு வச்சுருவோம். வச்சுட்டு இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபோட்டோஷாப்பில் இருந்த மாதிரியே தனித்தனி லேயராக இங்கே விசிபிள் ஆகும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயரு. இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பல்புக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனிமேஷன் கொடுக்கலாம். வாங்க இது எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். உங்கள் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் விண்டோவில் பெண்ட் இட் அப்படிங்கிற எஃபெக்டை சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே சிசி பெண்ட் இட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ட்ராக் பண்ணி நம்ம பல்ப் 01 அப்படிங்கிற லேயரில் வச்சிடலாம். இப்போது இந்த சிசி பெண்ட் இட் அப்படிங்கிற இந்த எஃபெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு 2 ஆங்கர் பாயிண்ட் மாதிரி கிடைக்கும். இதை இங்கே இருக்கிற ஆங்கர் பாயிண்ட்டை நம்ம கீழே போய் வச்சுக்குவோம். இது கீழே இருக்கிற ஆங்கர் பாயிண்ட்டை அப்படியே மேலே எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம மேலே வச்சுக்குவோம். ஓகே, இப்போ இந்த பெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிவிட்டு -15 கொடுத்துக்குவோம். இதோட வேல்யூ -15 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம டைம் இண்டிகேட்டர் ஒரு 2 செகண்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இங்கே 15 கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஆங்கர் பாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த பல்பு வந்து காற்றுல ஆடுற மாதிரியான ஒரு அனிமேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது இதை 2 செகண்டுக்கு மட்டும்தான் இருக்குது. இதை வந்து நம்ம கம்போசிஷன் எத்தனை செகண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ கடைசி வரைக்கும் அது ஆடிட்டே இருக்கிற மாதிரி எஃபெக்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் ஒரு 10 செகண்டுக்கு இந்த கம்போசிஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 10 செகண்டுக்கு இந்த பல்ப் வந்து இப்படி ஆடிட்டே இருக்கிற மாதிரியான எஃபெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு இந்த பல்ப் 01 அப்படிங்கிற லேயர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த எஃபெக்ட் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா சிசி பெண்ட் இட் அப்படிங்கிற எஃபெக்டில் மறுபடியும் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஆல்ட்டு ப்ளஸ் உங்கள் லெஃப்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆல்ட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கமாண்ட் விண்டோ மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நம்ம லூப் அவுட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம இந்த கொட்டேஷன் மார்க் இதை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பிங் பாங் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 2 கீ ஃப்ரேமை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு
F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன் கிடச்சிச்சு. ஓகே, இப்போது இந்த பல்பை நம்ம டூப்ளிகேட் போட்டு பக்கத்தில் ஒரு 4 பல்பு ஒன்றா ஆடுற மாதிரி நம்ம வச்சு பார்க்கலாம். Ctrl+D ப்ரெஸ் பண்ணுங்கள், டூப்ளிகேட் ஆகிரும். அந்த பல்பை கொண்டு வந்து இது பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போது இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி மறுபடியும் Ctrl+D கொடுங்க. கொடுத்துட்டு மறுபடியும் அப்படியே இதை நோக்கி இங்கே வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு ஒரு 4 பல்பு வந்து அழகாக காற்றுல ஆடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைச்சிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம 4 லேயரும் இன்னும் கொஞ்சம் அப்படி நோக்கி வச்சுக்கலாம். ஓகே, அழகாக இருக்குது. இப்போது நம்ம இந்த கிளிட்டர் டெக்ஸ்ட் லேயருக்கு நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுப்போம். உங்கள் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் விண்டோவில் விகிள் பொசிஷன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். விகிள் பொசிஷன் இந்த எஃபெக்டை ட்ராக் பண்ணி நம்ம இந்த டெக்ஸ்ட் லேயர் மேலே வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, இப்போது இன்னும் இதை அழகாக்க நம்ம ஒரு ஸ்டார் பார்ட்டிகளை நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ப்ராஜெக்ட் விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸ்டார் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு இந்த வீடியோவை நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம முன்னாடி மேலே வச்சுக்கலாம். இது சின்னதாக இருக்குது, இப்போ அதை நம்ம ஸ்கேல் பண்ணி நம்ம பெருசாக வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டார் பார்ட்டிக்கிள் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த பார்ட்டிக்கிள் வீடியோட மோடை நம்ம ஸ்க்ரீனுக்கு மாற்றிடலாம். ஓகே, சூப்பர். நமக்கு ஒரு அழகான கிறிஸ்மஸ் வீடியோ அனிமேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அட்வான்ஸ் ஆஃப்டர் எஃபெக்ட் டுட்டோரியல் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.